இப்போ உள்ள இருக்கிறவங்கள உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா சொல்லணும்னா ஒருத்தர் யாரை சொல்லுவீங்க? விக்ரம் சொல்லுங்கள். நல்லா விளையாடுறாரு, டாஸ்க்லாம் நல்லா பண்ணுறாரு. பெஸ்ட் ஃப்ரெண்டா கூட எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னா உள்ள பார்வதி தான் கண்டிப்பாக. எதுனாலுமே சண்டையாக தான் இருக்குது அவங்க பண்ணுறது. சாதனமாக சொன்னால் கூட அது அவங்களுக்காகவே சொல்கிறாங்கன்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க அவங்க. இப்போ உள்ள இருக்கிறவங்கள உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கணும்னா யாரை சொல்லுவீங்க? கானா வினோத் தான் சொல்லுவேன். இப்போ நான் மோஸ்ட்டாக பசங்க கூட சுற்றுறேன். இப்போ கொஞ்சம் நாளாக பசங்க கூட சுற்றுறதுனால எங்கள் பாண்ட் அவர்கிட்ட இருக்குது. ஜாலியாக பசங்களுக்குள்ளே மாற்றி மாற்றி கலாச்சிட்டு இருக்கிறது அதுமாரி. அதனால் அவர் உள்ளே போனது கேம் ப்ளே பண்ணது எல்லாமே தரமாக இருக்குது. இந்த ஜஸ்ட் ஃப்ரெண்டா கூட இருக்க தகுதி இல்லை அப்படின்னா உள்ள இருக்கிறவங்கள யாரை சொல்லுவீங்க? அப்படி யாரும் இல்லை. இப்போ உள்ள இருக்கிறவங்கள பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்க உங்களுக்கு தகுதியானவங்கன்னா ஒருத்தர் யாரை சொல்லுவீங்க? வினோத் தான் ப்ரோ சொல்லுவேன். கானா வினோத் என்ன ரீசன்? செம்ம ஃபன்னாக இருக்கும் ப்ரோ. அவர் கூட எப்பயுமே கலகலப்பாக டீம்மேட் எல்லாருமே வச்சுப்பாரு, கொஞ்சம் ஃபன்னாக வச்சுருப்பார் ப்ரோ. அதனால் ரொம்ப ஜாலியாக இருக்கும் ப்ரோ அவர்கிட்ட. ஜஸ்ட் ஃப்ரெண்டா கூட இருக்க தகுதி இல்லை உள்ள இருக்கிறவங்கள ஒருத்தரை சொல்லணும்னா யாரை சொல்லுவீங்க? அப்படின்லாம் இல்லை ப்ரோ. எல்லாமே டீம்மேட்ஸ் தான். எல்லாமே அவங்க கேம் ப்ளே தான் காட்டுறாங்களே தவிர மற்றபடி எதுவுமே இல்லை.